வீட்டுல டிவி ஒன்று யார்கிட்ட டிவி ஒன்று வேலை செய்யுது. இந்த மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க தயவு செய்து. சார் 96 96 9ஆல பெருக்கணும். அப்போ 9ஆம் வாய்ப்பாடு எத்தனை வாய்ப்பாடு? 9ஆம் வாய்ப்பாடு. 9ஆம் வாய்ப்பாடு. அப்போ 9ஐயும் 6ஐயும் பெருக்குனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 9ஐயும் 6ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 54க்கு 54 எழுதுவீங்களா இல்லாட்டி வித்தியாசமா எழுதுவீங்களா? மீதி 5 அடுத்த இடப்பெருமானத்துக்கு கொண்டு போயிடணும். இப்போ 9ஐயும் 9ஐயும் பெருக்குனா எவ்வளவு? இந்த 81ஓட 5 கூட்டினீங்கன்னா 86. அப்ப 864 வந்திருக்கா? வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. இந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். சின்ன பெருமானங்களை பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்தி நாங்க பெருக்குவோம். பெரிய பெருமானங்கள் வந்தா முதலாவது 1 இடத்தை பெருக்கணும், அப்புறம் 10 இடத்தை பெருக்கணும், அதுக்கப்புறம் 100 இடம், அப்புறம் 1000 இடம். இந்த ஒவ்வொரு இடப்பெருமானத்திலையும் 0ல இருந்து 9 வரைக்கும் தான் எழுதலாம். 10, 11, 12, 13, 20 அப்படியெல்லாம் எழுதலாம். அந்த மாதிரி வந்தா ஒன்றுகளை மட்டும் எழுதி போட்டுட்டு அடுத்த இதை என்ன செய்யணும், நீங்க அடுத்த இடப்பெருமானத்துக்கு கொண்டு போயிடும். இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த மாதிரி கேள்வி தான் இப்ப 2 விளங்கப்படுத்தியிருக்கேன். இப்ப 96, இந்த 96 9ஆல பெருக்கிறோம். அப்ப 9ஐயும் 6ஐயும் பெருக்குன்னா 54. அப்ப 54 இங்க எழுதலாம். 4 எழுதி போட்டுட்டு 5 அடுத்த இடப்பெருமானத்துக்கு கொண்டு வந்துடும். இதுதான் அந்த நுணுக்கம், இதுதான் அந்த ஒழுங்குமுறை. அப்ப இது இங்க கடைபிடிக்கலன்னு சொன்னா ஆன்சர் கட்டாயம் பிழைக்கும். அப்ப 9ஐயும் 9ஐயும் பெருக்குனீங்கன்னா 81. இந்த 81ஓட 5 கூட்டுனீங்கன்னா 86. ஆகவே 96 9ஆல பெருக்கினா 864 அப்படின்னு வரும். ஓகேவா? சார் யாருக்காவது டைம் வேணுமா இதை நோட் பண்றதுக்கு? தேவையில்ல சார். நோ சார். சாரியா, வேணுமா மகன், வேணுமா மகள்? நோ சார். ஓகே, வெரி குட் சார். அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? ஓம் சார். கிளியர் சார். ஓகே, கிளியர் சார். அடுத்த விஷயத்துக்கு இப்ப நகர போறோம். அடுத்த தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 என்பவற்றால் பெருக்குதல். ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 என்பவற்றால் பெருக்குதல். போட்டு சார். அப்ப இந்த சார்ட் ஒன்று இங்க வச்சிருக்குது. இந்த சார்ட் எல்லாத்துக்கும் விளங்கும், சரியா? அப்ப இதுல 3 தொகுதிகள் இருக்குது. இங்க முதலாவது தொகுதி 10ஆல பெருக்கப்படுகின்றது, இரண்டாவது தொகுதி 100ஆல பெருக்கப்படுகின்றது, மூன்றாவது தொகுதி 1000ஆல பெருக்கப்படுகின்றது. அப்ப இங்க ஒரு சின்ன ஒரு மெஜிக் தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எல்லாரும் டக்குனு இனம் கண்டிருப்பீங்க, சரியா? அப்போ இது இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப எப்பயுமே ஒரு முழு எண்ணை 10, 100, 1000 இது போன்ற எண்களால பெருக்கிறதுக்கு வந்தா சின்ன ஒரு மெஜிக் தான், சின்ன ஒரு நுணுக்கம் தான். அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கொண்டா ஈஸி. அப்ப பாருங்க, நாங்க இங்க 2 பெருக்கிறோம். இந்த 2 10ஆல பெருக்கும் பொழுது 20 விடையாக வந்திருக்குது. இந்த 20ல இங்க உள்ள 2 காணப்படுது, அப்படித்தானே? இந்த 2 இங்க இருக்குதா இல்லையா? ஆமா சார். அப்ப இந்த 2ஓட யாரு புதுசா சேர்ந்திருக்கா? பூஜ்ஜியத்தை. எத்தனை பூஜ்ஜியம் சேர்ந்திருக்குது? ஒரு பூஜ்ஜியம். ஒரு பூஜ்ஜியம். அப்ப அந்த ஒரு பூஜ்ஜியம் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்க நாங்க 10ஆல பெருக்கிறோம்.
இந்த 10ஆல பெருக்கும் பொழுது நாங்க எந்த எண்ணை பெருக்கிறோமோ அந்த எண்ணோட இந்த 10ன் அந்த ஒரு பூஜ்ஜியம் எல்லா இலக்குலையும் இங்க சேர்ந்து இருக்குது அப்படிங்கறத நீங்க விளைவிக்கணும். பாருங்க, 2 10ஆல பெருக்குறீங்க, அப்ப 20 அந்த பூஜ்ஜியம் சேர்ந்து இருக்கு. 3 10ஆல பெருக்கிறாரு, அப்ப 30 எத்தனை பூஜ்ஜியம் சேர்ந்து இருக்குது? ஒரு பூஜ்ஜியம். அடுத்து 7 10ஆல பெருக்கிறாரு, அப்ப 7 பெருக்கப்படுகின்றது 10ஆல, அப்ப 70 வந்திருக்குது. அப்ப இந்த 7ஓட இந்த 10ல உள்ள பூஜ்ஜியம் இங்க என்ன செஞ்சிருக்குது? சேர்ந்து இருக்குது. சரியா, சேர்ந்து இருக்குது. அப்ப நீங்க நல்லா விளைவிக்கணும். எந்த ஒரு எண்ணையும் 10ஆல பெருக்கும் பொழுது கட்டாயம் ஒரு பூஜ்ஜியம் அங்க என்ன செய்யப்படும்? அந்த எண்ணோட ஒரு சேர்த்து எழுதப்படும். இந்த ஐடியா விளங்கிக்கிறோம். அப்ப நல்ல ஞாபகம் சொல்லுங்க, யாதாயினும் ஒரு எண்ணை 10ஆல பெருக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கணும். எத்தனை பூஜ்ஜியத்தை சேர்க்கணும்? ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கணும். இது எல்லாருக்கும் கிளியரா? அப்ப இதே மாதிரி இப்ப 100ஆல பெருக்கிறத பாருங்க. 2 இருக்குது மகன், 2 இருக்குது மகள். இந்த 2 100ஆல பெருக்கிறோம். அப்ப 2 100ஆல பெருக்குனா 200 ஆன்சர். அப்ப இந்த 2ஓட எத்தனை பூஜ்ஜியங்கள் இங்க சேர்ந்து இருக்குது? 2 பூஜ்ஜியங்கள் சேர்ந்து. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 10ஆல பெருக்குனா ஒரு பூஜ்ஜியம், 100ஆல பெருக்குனா எத்தனை பூஜ்ஜியங்கள் சேரும்? 2 பூஜ்ஜியங்கள். அப்ப இவ்வளவு அப்ப 3 100ஆல பெருக்குறீங்க. அப்ப 3ஐயும் 100ஐயும் பெருக்கும் பொழுது இந்த 3ஓட 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து 300 வரும். எவ்வளவு வரும்? 300. சரி, இப்ப 7 இருக்குது. இந்த 7ஓட 100ஆல பெருக்குறீங்க. அப்ப 7உடன் எத்தனை பூஜ்ஜியங்களை சேர்க்கணும்? 2 பூஜ்ஜியங்கள். 700 அப்படின்னா ஆன்சர் வரும். 700 அப்படின்னு சொல்லி விடை கிடைக்கும். 12 இருக்குது மகன், 12 இருக்குது மகள். இதை நாங்க 100ஆல பெருக்கிறோம். அப்ப இங்க நிக்கிற 12ல 2 இலக்கங்கள் ஆல்ரெடி இருக்குது. இந்த 100ல உள்ள 2 பூஜ்ஜியங்களை சேரணும். ஆகவே விடையில 4 இலக்கங்களை கொண்ட எண் வரும். கட்டாயம் 2 பூஜ்ஜியங்கள் இருக்கும். ஆகவே 12 100ஆல பெருக்குனீங்கன்னா 1200. ஓகேவா? அதே போலதான் 15 100ஆல பெருக்குறீங்க. இந்த 15உடன் 2 பூஜ்ஜியங்கள் சேருவாரு. ஆகவே 1500. அப்ப நாங்க 2 விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு எண்ணை 10ஆல பெருக்குனா ஒரு பூஜ்ஜியம் அதிகரிக்கும். 100ஆல பெருக்குனா எத்தனை பூஜ்ஜியங்கள் அதிகரிக்கும்? 2 பூஜ்ஜியங்கள் அதிகரிக்கும். 2 பூஜ்ஜியங்கள் அதிகரிக்கும். அப்ப இதே வேலையை தான் 1000ஆல பெருக்கும் பொழுது செய்ய போறீங்க. அப்ப 1000ஆல பெருக்கும் பொழுது அதிகரிக்கும். அப்ப இந்த டெக்னிக் கிளியரா அப்ப எல்லாத்துக்கும்? ஸ்கிரீன்ல உள்ள இந்த உதாரணங்களை இதே மாய்க்கு சாயல்ல எழுதுங்க பாப்போம். தந்திருக்கிறது படியே இது அவ்வளவு ஒரு தொகுதி 10ஆல எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மைக்குகளை ஓப் பண்ணுங்க தயவு செய்து. இது அவ்வளவு 100ஆல பெருக்கப்படுகின்றது. இந்த 3வது தொகுதி அவ்வளவும் 1000ஆல பெருக்கப்படுகின்றது. அப்ப 10ஆல பெருக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியம் சேரும். 100ஆல பெருக்கும் பொழுது 2 பூஜ்ஜியங்கள் சேரும். 1000ஆல பெருக்கும் பொழுது 3 பூஜ்ஜியங்கள் சேரும். சரியா? சார். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணி பழகணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல. இந்த 1000ஆல பெருக்கும் பொழுது பாருங்க,
2ஓட 3 பூஜ்ஜியம் சேர்ந்து இருக்குது, 3ஓட 3 பூஜ்ஜியம் சேர்ந்து இருக்குது, 7உடன் 3 பூஜ்ஜியங்கள் சேர்ந்து இருக்குது, 12உடன் 3 பூஜ்ஜியங்கள் சேர்ந்து இருக்குது, 15உடன் 3 பூஜ்ஜியங்கள் சேர்ந்து இருக்குது. அப்ப 10ஆல பெருக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியம் அதிகரிக்கும், 100ஆல பெருக்கும் பொழுது 2 பூஜ்ஜியங்கள் சேரும், 1000ஆல பெருக்கும் பொழுது 3 பூஜ்ஜியங்கள் சேரும். இந்த டெக்னிக் எல்லாத்துக்கும் கிளியரா? Clear, sir. Clear, sir. Clear, sir. Clear, sir. ஓகே Clear, ஓகே sir. ஓகே, வெரி குட். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். சரி, குயிக்கா நோட் பண்ணுங்க. இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க சார் எழுதியாச்சு சார். நம்ம யாருக்கு மகள் டைம் வேணும்? யாருக்கு மகன் டைம் வேணும்? சார் எனக்கு சார். சரி சரி, ஓகே. சார் ஒரு 1 மினிட் தாங்க. எனக்கு சார். ஓகே ஓகே, ஒரு 1 மினிட் தாங்க, குயிக்கா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சு சார். இன்னும் டைம் வேணுமா? நோட் பண்ணிட்டீங்களா மகள்? நோட் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டேன் சார். ஓம் சார் நோட் பண்ணிட்டோம் சார். சரியா? அப்ப இப்போ ஓம் சார் நோட் அப்ப 10ஆல டைம் வேணும் சார். 10ஆல நோட் பெருக்கும் பொழுது, 100ஆல பெருக்கும் பொழுது, 1000ஆல பெருக்கும் பொழுது பூஜ்ஜியங்கள் சேரும். 10ஆல பெருக்கும் பொழுது, 100ஆல பெருக்கும் பொழுது, 1000ஆல பெருக்கும் பொழுது பூஜ்ஜியங்கள் சேரும். அந்த நுணுக்கம் கிளியர் தானே? ஓம் சார். சரி சார். சரி, ஓகே. அப்ப இதுதான் எங்களுக்கான விளக்கம். இதுதான் எங்களுக்கான விளக்கம். ஒரு முழு எண்ணை 10ஆல் பெருக்கும் பொழுது அவ்வெண்ணின் இறுதியில் ஒரு பூஜ்ஜியத்தை இடுவதால், எத்தனை பூஜ்ஜியத்தை இடுவதால்? ஒரு பூஜ்ஜியம். ஒரு பூஜ்ஜியத்தை இடுவதால் விடை கிடைக்கின்றது. ஒரு முழு எண்ணை 100னால் பெருக்கும் போது அவ்வெண்ணின் இறுதியில் 2 பூஜ்ஜியங்களை இடுவதால், எத்தனை பூஜ்ஜியங்களை இடுவதால்? 2 பூஜ்ஜியங்களை இடுவதால். ஒரு முழு எண்ணை 1000னால் பெருக்கும் போது அவ்வெண்ணின் இறுதியில் 3 பூஜ்ஜியங்களை இடுவதால், இடுவதால் விடை. அப்ப இதுதான் தத்துவம். இதுதான் தத்துவம். இதுதான் எங்களுக்கு படிப்பினை. சரியா? அப்ப இது உங்களோட புக்ல இருக்குது. எத்தனாவது பக்கம் இருக்குது புக்ல? 34வது பக்கம் சார். அப்ப 34வது பக்கம் சார். இத பிறகு நீங்க நோட் பண்ணிக்கிறோம். இப்ப அதுக்கு போதுமான இடத்தை நீங்க விட்டுக்கொள்ளணும். பிறகு இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். சரியா? அப்ப 10னால் பெருக்கும் பொழுது, 100னால் பெருக்கும் பொழுது, 1000னால் பெருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் கிளியரா இருக்கும், தெளிவா இருக்கும். அதுதானே? ஆமா சார். சரியா? ஓகே. இப்ப நாங்க 2 இலக்க எண்கள் வந்தா எப்படி பெருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எத்தனை இலக்கங்கள்? 2 இலக்கங்கள். 2 இலக்கங்கள். அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களா, 2 இலக்க எண்களா, ஒரு முழு எண்ணை 2 இலக்க எண்களால் பெருக்குதல். ஒரு முழு எண்ணை 2 இலக்க எண்களால் பெருக்குதல். சரியா?
சரியா மகள்? பெருக்கலாம். ஓம் சார். சார் அப்ப நாங்க 25 யாரால பெருக்க போறோம்? 14. 14ஆல். 14. 25 நீங்க 14ஆல தான் பெருக்க போறீங்க. அப்ப 14 2 இலக்கங்களை கொண்ட எண். அப்ப 14 2 இலக்கங்களை கொண்ட எண்ணுனா 4க்கு என்ன பெயர் சொல்லுவீங்க, 1க்கு என்ன பெயர் சொல்லுவீங்க? சார் 4க்கு ஒன்றினிடம் சார், 1க்கு 10 நிமிடம். 4க்கு வந்து ஒன்றினிடம், 1களுக்கு வந்து 10 நிமிடம். அப்ப 25 ஒரு கணம் 4ஆல பெருக்கி பார்க்கணும். அப்போ ஒரு கணம் 4ஆல பெருக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 90. நல்லா பாருங்க, 5ஐ 4ஐ பெருக்குனீங்கன்னா 20. அப்ப 20க்கு 0. 100 சார். 4ஐ பெருக்குனீங்கன்னா 8. 8ஓட அணைக்குல 2 கூட்டுனீங்கன்னா 10. அப்ப எவ்வளவு? 100. 100. அதே போல 25 10 இடத்தால பெருக்கணும். அப்ப 10 இடத்தால பெருக்குனீங்கன்னா 25ஐ 10ஐ பெருக்கும் பொழுது இங்க எத்தனை பூஜ்ஜியங்கள் சேரும்? ஒரு பூஜ்ஜியம். ஒரு பூஜ்ஜியம். ஒரு பூஜ்ஜியம். எவ்வளவு வரும் இங்க? 25ஓட ஒரு பூஜ்ஜியம் சேர்ந்தா எவ்வளவு? 250. வெரி குட். 250. இப்ப இது ரெண்டையும் போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துரும். அப்ப இப்ப இது ரெண்டையும் கூட்டினா 350. இதே ஆன்சரை இப்படி செய்யறது ஒரு முறை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்படி ஒன்றுகளால பெருக்கிறது வேறையா, 10களால வேறையா பெருக்கிறது. இறுதியாக ரெண்டையும் கூட்டி போட்டுறது. அவ இறுதியாக ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 350 கிடைக்கும். இது தெளிவா எல்லாருக்கும்? ஓம் சார். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்? இப்ப இந்த 25ஐயும் 14ஐயும் அதே மாதிரி தான் பெருக்க போறேன். தனித்தனியா எடுக்கல, அப்படியே வச்சுதான் பெருக்க போறேன். அப்ப 25 நாங்க 14ஆல பெருக்கும் பொழுது முதலாவது 4ஆல பெருக்கணும். அப்ப 4ஆல பெருக்கும் பொழுது 4க்கு நேரம் தான் நீங்க எழுதணும். அப்ப 5ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 20க்கு 0. மிச்சம் எவ்வளவு? 10. 2. 5ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 20 மகன். அப்ப 20ஐயும் எழுதுறதுல பூஜ்ஜியத்தை தான் எழுதுவீங்க. மிச்சம் 2 எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க? மேல 10களின் இடத்துல. 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 8. 8. 8. 8ஓட 2 கூட்டினா எவ்வளவு? 10. 10. இப்ப என்ன செய்யணும்? திரும்ப 10களால பெருக்கணும். அப்ப 10கள் என்பது இங்க 1 தானே. இந்த 1க்கு நேரா தான் எழுதணும். அப்ப இந்த 1க்கு நேரா எழுதும் பொழுது இந்த இடத்துல பெருமானம் வராது. இந்த இடத்துல பெருமானம் வராது. அதனால கட்டாயம் கிடைக்கிற என்னத்தை போடணும்? 0 போட்டுக்கணும். அப்ப இப்ப நினைக்கல 1ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 5, 1ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 2. அப்ப பாருங்க, இங்க 100 வந்துருச்சு, இங்க 250 வந்துருச்சு. அந்த ஆல்ரெடி அந்த 2 பெருமானம் எங்க கையில வந்திருக்கு. இப்ப இது ரெண்டையும் நாங்க என்ன செய்யணும்? அப்ப 0 நினைக்கல 5, இங்க நினைக்கல 3. திரும்ப இந்த விளக்கம் தாரு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 25 14ஆல பெருக்க போறோம். இப்படி 14ஆல பெருக்கும் பொழுது முதலாவது ஒன்றுகளால பெருக்கணும். அப்ப இங்க ஒன்றுகள் 4 மகன், 4 மகள். அப்போ இங்க 4ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 20. அப்ப 20க்கு 20ஐயும் கிடைக்கல எழுத இயலாது. சரியா? இது ஒன்றினிடம் ஒரு இலக்கம் தான் எழுதலாம். அப்ப இந்த 20ல ஒன்றினிடம் வந்து 0. அப்ப 0த்தை எழுதுனீங்கன்னா மீதி 2 இங்க அடுத்த இதோட சேர்க்கும். அதுதான் கணிதத்துல உள்ள விதிமுறை. இப்ப இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குவீங்க. அப்ப 4ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குனா 8 பூதா. அந்த 8ஓட இந்த 2 கூட்டுனீங்கன்னா 10. அப்ப 25 4ஆல பெருக்குனீங்கன்னா 100. இந்த ஆல்ரெடி தந்திருக்கேன். அதே மாதிரி இப்ப அடுத்ததாக எங்களுக்கு ஒன்று இருக்குது, அது 10 இடம். அப்ப அந்த ஒன்றுகளால பெருக்கும் பொழுது ஒன்றுகளுக்கு நேரா தான் எழுதுவோம். அங்கிட்டு தள்ளி கொண்டு போய் எழுதுனா கட்டாயம் ஆன்சர் பிழைக்கும், விடை பிழைக்கும். சொல்லித்தர சிஸ்டம் விலையும் கொள்ளணும். அப்ப இங்க
இந்த ஒன்றுகளுக்கு நேரா எழுதுனா இங்க 4க்கு நேரா இலக்கம் இருக்காது. அப்ப 4க்கு நேரா இலக்கம் இல்லாதனால இலக்கம் இல்லாத இடத்துல கட்டாயம் நாங்க என்னத்தை போடணும்? பூஜ்ஜியத்தை போட்டிருக்கேன். நினைக்கிற ஒரு பெட்டியை போட்டு நினைக்கிற பூஜ்ஜியம் போட்டிருக்காத பிறகு நீங்க யோசிக்கணும் ஏன் சார் இப்படி போட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5, 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2. அப்ப இந்த இடத்துல பூஜ்ஜியம், சைவரையும் பெருக்கு கூட்டினீங்கன்னா சைவர், 5ஐயும் 5, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. ஆகவே 350 ஆன்சர். ஓகேவா? ஒயிட் போர்ட்ல உள்ளதை நோட் பண்ணணும், ஸ்கிரீன்ல உள்ளதை நோட் பண்ணணும். ஒன்னு விடாம 2ஐயும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று விடாம 2ஐயும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. கொஞ்சம் குயிக் பண்ணீங்கன்னா நல்லா. இந்த 2 முறைகளுமே இலகுவானது தான். 2 முறைகளுமே இலகுவானது. சரியா? நீங்க இந்த 2 முறைகள்ல விருப்பமான ஒரு முறைய கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும், பின்தொடர்ந்தே ஆகணும். ஏன்னா தரம் 11 வரைக்கும் உங்களுக்கு அங்க கணிகருவி ஆண்ட்ராய்ட் போன்லாம் அங்க பாதிக்க முடியாது, மூளையை தான் பாதிக்கணும். அப்ப அந்த கணக்கு கிட்ட அன்னைக்குள்ளே டக்குன்னு பெருக்கி ஆன்சர் எடுக்க வேண்டி இருக்கும். அப்ப அதனால வேண்டி வாய்ப்பாடை பயன்படுத்தி இந்த 2 முறைகள்ல ஒரு முறையை நீங்க பின்பற்றி ஆகணும். சரியா? அப்ப இந்த முறை தான் சிறப்பான முறை, இந்த முறை தான் பெஸ்ட் முறை. இந்த முறையை கஷ்டப்பட்டு சரி அடிக்கடி பெருக்கி பார்த்து இந்த ஒரு கணக்கையே ஒரு 5 தடவை சரி நீங்க செஞ்சு பார்க்கணும். செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் விளங்கிடும், அதுக்கப்புறம் ஈஸியா செய்யலாம். நோட் பண்ணி முடிவா? நோட் பண்ணிட்டேன் சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க நோட் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் குயிக் பண்ணணும். நீங்க நிறைய டைம் எடுப்பீங்க. டைம் வேணும் சார். டைம் வேணும்னு சொல்றாரு. டைம் வேணும். ஓகே சரி, அடுத்ததுக்கு போவா? ஓகே சார். ஓகே சார். சரியா? சரி. அப்ப இந்த சேம் கேள்வியை திரும்ப ஒரு விளக்கம் தாரேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. 25 14 பெருக்கணும். மைக்க ஓபன் பண்ணணும். பரத் சரி. அப்ப 25 14 பெருக்கும் பொழுது முதலாவது 4ஆல பெருக்குவீங்க, அப்ப 100. 25 4ஆல பெருக்குனா 100. பிறகு 25 10ஆல பெருக்குவீங்க, 250. ஆகவே 100ஐயும் 250ஐயும் கூட்டணும். அப்ப ஆன்சர் 350. ஓகே தானே? ஓகே சார். சரியா? ஓகே சார். சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப எதையும் பெருக்கணும்? 64ஐயும் 36ஐயும். 64ஐயும் 36ஐயும் பெருக்கணும். அப்ப முதலாவது 64 6ஆல பெருக்கிக் கொள்ளணும், இரண்டாவது 64 30ஆல பெருக்கிக் கொள்ளணும். அப்ப 6ஆல பெருக்கணும்னா 4ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 24, 24க்கு 4 மிச்சம் 2. 6ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 36, 36ஓட 2 கூட்டுனீங்கன்னா அப்ப 38. ஆகவே 64 6ஆல பெருக்குனீங்களா 384. இது கிளியரா? இரண்டாவது அதே 64 30ஆல பெருக்கணும். அப்ப அதே 64 30ஆல பெருக்கும் பொழுது கட்டாயம் அங்கிட்டு ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு விட்டுட்டு 3ஆல 64 பெருக்கி விட்டுறணும். அப்ப 3ஆல 64 பெருக்குனீங்கன்னா 3ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 12. அப்ப 12க்கு 2 மீதம் 1. 3ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 18 பிள்ளைகள்.
18ஓட ஒன்றை கூட்டுனீங்கன்னா 19. அப்ப 64ஐயும் 30ஐயும் பெருக்குனீங்கன்னா 1920. அப்படி 1920. சரியா? இது விளைக்கிறோம். திரும்ப சொல்றேன், 64 30ஆல பெருக்கிறோம். அப்ப 64 30ஆல பெருக்கும் பொழுது அந்த ஒரு பூஜ்ஜியம் இறுதியாக வருவார். அந்த அந்த டெக்னிக் எங்களுக்கு தெரியும். அப்ப 64 3ஆல பெருக்கி விட்டீங்கன்னா 192. அப்ப அந்த பூஜ்ஜியத்தையும் சேர்த்தா 1920 அப்படின்னு வரும். அப்ப 384ஐயும் 1920ஐயும் கூட்டணும். அப்ப நான் முதல்ல சொன்னேன், இலக்கம் இல்லாத இடத்துல கட்டாயம் என்ன வருவாரு? பூஜ்ஜியம் வருவார். அப்ப இது ரெண்டையும் இப்ப கூட்டுனீங்கன்னா, இது ரெண்டையும் நாங்க கூட்டுனா 4ஐயும் 0ஐயும் கூட்டினா 4, 8ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10, மீதி 1, 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12, 12ஓட 1 கூட்டினீங்கன்னா 13, மீதி 1, அந்த 1ஐயும் கூட்டினீங்கன்னா 2. அப்ப 64 36ஆல பெருக்குனீங்கன்னா 2304. 64 36ஆல பெருக்குனீங்கன்னா 2304. அப்ப இது இலகுவான வழி. முதலாவது ஒன்றுகளால பெருக்கணும், அப்புறம் 10களால பெருக்கணும். ஒன்றுகளால பெருக்கையில ஒன்றுகளுக்கு நேரா எழுதணும், 10களால பெருக்கையில 10களுக்கு நேரா எழுதணும். எந்த ஒரு இடத்துல இலக்கம் இல்லையோ அந்த இடத்துல என்னத்தை போட்டுக்கிறோம்? பூஜ்ஜியத்தை போட்டுக்கிறோம். அவ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 36 தான் எங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஆள். இந்த 36ல 2 இடப்பெருமானம் இருக்குது, ஒன்றுகள் 10கள். அப்ப 6ஆல பெருக்கும் பொழுது 6க்கு நேரா எழுதுவீங்க, 3ஆல பெருக்கும் பொழுது 3க்கு நேரா எழுதுவீங்க. அது நல்லா விளங்கி கொள்ளணும். அப்ப 3க்கு நேரா எழுதுனா 3க்கு நேரா 2 தான் இருப்பாரு. அப்ப அந்த பக்கம் பெருமானம் ஒன்று இல்ல, அதனால அங்கனைக்குல 0 போட்டுக்கொள்ளும். சரியா? கிளியரா? கிளியர் சார். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டேன் சார். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த பாடத்தை இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு மேக்சிமம் ட்ரை பண்ணேன். இன்னும் ஒரு தலைப்பு இருக்குது, வகுத்தல் தலைப்பு இருக்குது. அப்ப அடுத்த கிளாஸ்ல தான் இந்த பாடத்தை முடிக்கலாம். சரி, அதனால மன்னிக்கணும். ரொம்ப வேகமாகவும் உங்களுக்கு திணிக்க இயலாத பிள்ளைகள். அந்த அளவுக்கு திணிச்சோம்னா அது வீண் விரயம், அது யூஸ்லெஸ். அதனால அது புறக்கணிக்கத்தக்கது. அதனால அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பை பார்த்துட்டு எக்ஸாம் பேப்பர்ல வந்த கொஞ்சம் கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப அந்த பாடம் முடியும். அப்ப நாங்க இதோட 3 பாடங்கள் தரமாருக்கு அன்னைக்குள்ள முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரியா? அங்கிட்டு இன்னொரு 3 பாடம் தான் சாரி, ஓகே. அப்ப குயிக்கா எங்களுக்கு இந்த பயணம் முதலாம் தவணைக்கான சிலபஸ் நாங்க முழுமையாக கவர் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப இது பாருங்க, 157 52ஆல பெருக்கணும். 157 எத்தனையால பெருக்கணும்? 52ஆல. அப்ப நான் முதலாவது 2ஆல பெருக்க போறேன். முதலாவது எத்தனையால பெருக்க போறேன்? 2ஆல. அப்ப 2ஆம் வாய்ப்பாடு எல்லாத்துக்கும் சரளமா தெரியும். அப்ப 2ஐயும் 7ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 14. அப்ப 14க்கு 4, மீதி எவ்வளவு? 1. இப்ப 2ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 10. அந்த 10ஓட உண்டை கூட்டணும். அப்ப 10ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளவு? 11. அப்ப 11க்கு 1 எழுதுவீங்க. அப்ப மீதி 1, அந்த 1 இங்க சேர்க்கணும். சரியா? இப்ப 2 2. இப்ப 2ஓட 1 கூட்டினா எவ்வளவு? 3. 157 2ஆல பெருக்கினா 314. எவ்வளவு? 314. இப்ப
அடுத்து நாங்க இப்ப 5ஆல பெருக்கணும். அப்ப 5ஆல பெருக்கல 5க்கு நேரா தான் எழுதணும் மகன், 5க்கு நேரா தான் எழுதணும் மகள். அப்ப இலக்கம் இல்லாத ஒரு இடத்துல கட்டாயம் நீங்க என்னத்தை போட்டுக்கிறோம்? பூஜ்ஜியத்தை போட்டுக்கிறோம். அப்ப அது நீங்க clear-ஆ விலையும் கொள்ளுங்க. அப்ப 5ஐயும் 7ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 35. 35. அப்ப 35க்கு 5 போடுவீங்க, மீதி எவ்வளவு? 3. 5ஐயும் 5ஐயும் பெருக்கினா 25. 25ஓட 3 கூட்டுனீங்கன்னா 28. 28. மீதி எவ்வளவு? 2. 2. இப்ப 1ஐயும் 5ஐயும் பெருக்கினா 5. 5. 5. 5ஓட 2 சேர்த்தீங்கன்னா 7. 7. ஆகவே 7850 அப்படின்னு வரும். இப்ப 314ஐயும் 7850ஐயும் நாங்க என்ன செய்யணும்? கூட்டணும். 4ஐயும் 0ஐயும் கூட்டினா 4, 5ஓட கூட்டினீங்கன்னா 6, 8ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 11க்கு 1, மீதி 1, 7ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 8. அப்ப 8164ன்னு வரும் ஆன்சர். எப்படி? 164. 8000. 8000 8000. ஏன்னா 3 சுழி என்னன்னா 8000. எப்படி உச்சரிப்பீங்க? 8164. ஓகேவா? 164 சார். அப்ப 2 இலக்கங்களை கொண்ட எண்களால பெருக்கல முதலாவது ஒன்றுகளால பெருக்கணும், இரண்டாவது 10களால பெருக்கணும். ஓகே ஓகே சார். அப்ப இது கிளியரா? ஓகே சார். கிளியர் சார். இது நோட் பண்ணியாச்சா? Clear, sir. எல்லாரும் Not பண்ணியாச்சு sir. சரி. அப்ப சின்ன ஒரு பயிற்சி ஒன்று தரவா? ஓகே சார். குயிக்கா இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். Okay sir. இத குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. Okay sir. சார் இது புக்ல இருக்கு சார். புக்ல இருந்தா ஓகே. சில நேரத்துல புக் யாருக்காச்சும் இல்லாம இருந்தா சிக்கல், இடைவெளியை நிரப்பணும். அப்ப இங்க அந்த பூச்சியங்களை வைத்துக் கொண்டுதான் இந்த இடைவெளியை நிரப்பணும். சரியா? இப்ப செய்யறது இல்ல. ஓகே சார். அதே மாதிரி இது அடுத்த பயிற்சி. இது 2வது கேள்வி. இதுவும் புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? இருக்கு சார். சார். அப்ப அடுத்த கிளாஸ் வரைக்கும் இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு வாங்க. இந்த பயிற்சி சார் இருக்கு சார். இந்த பயிற்சி சார் எல்லாத்தையும் செய்யுங்க. இத டிஸ்கஸ் பண்ணி போட்டுட்டு தான் அடுத்த தலைப்புக்கு நான் போவேன். ஓகே? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார் விட எழுதணுமா சார்? இத நீங்க அடுத்த கிளாஸ் வரைக்கும் செய்து கொண்டு வரணும்னு சொன்னேன். ஓகே சார் சார். இந்த 3 கேள்வி. சரி ஓகே. ஓகே சார். அப்ப இதோட கிளாஸை முடிப்போம். அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Bye.